இப்போ வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் போய் அங்க இருக்க சந்தோஷ்க்கு சாண்டி மாஸ்டர் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்னவா இருக்கும்? அவனே ஒரு அவர் இவருக்கு அட்வைஸ் கொடுக்கணும். ஆமா. இருந்தாலும் நமக்கு தோணும் இல்லையா? இப்ப யோசிக்கிறப்ப, ச்சே நம்ம அந்த மொமெண்ட்ல அப்படி பண்ணாம நமக்கு யாராவது கைட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்ல அப்போ ரொம்ப அப்படின்னு. ஊதாரித்தனமா சுத்திருந்தேன். ம். ரொம்ப எதை பத்தியும் கவலைப்படாம ம். இஷ்டத்துக்கு ஸ்டேஜ் ஷோ ஆடுறது, ம். காசு வருதா என்ஜாய் பண்ணி இப்படி தான் ஜாலியா சுத்திருந்தேன். அவர் இவருக்கு அட்வைஸ் பண்றாருன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆ. என்னன்னா அவர் என்ன சொன்னார்னா, "டேய் இப்ப நீ போறது கரெக்டான ரூட்டு. ம். அதனால நீ அப்படியே போயின்னே இரு. ஹார்ட் ஒர்க் பண்ணினே இருக்கு. அது பெஸ்ட்டு. ம். எக்காரணத்தை கொண்டும் என்னை திரும்பி பார்த்துறாத. ஆ. நீ போயின்னே இருன்றத அவர் சொல்லுவார்ன்னு நினைக்கிறேன்." சாண்டி கிட்ட இந்த ஒரு விஷயத்துக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னா? மன்னிப்பே கிடையாதா? ஆ. டைமிங், பஞ்சுவாலிட்டி. பங்க்சுவாலிட்டி. ஆ. பங்க்சுவாலிட்டி டைமிங் மிஸ் பண்ணலனா உனக்கு இல்லவே இல்லை கிளம்புன்றோம். ஓகே. நம்ம டைமிங் கீப் அப் பண்ணலனா நான் என்னோட இது ரிகர்சல் சொல்லுவேன். ரிகர்சல் நான் இப்போ ஒரு 9:00 ரிகர்சல் வைக்கிறேன்னா, நான் 8:30க்கு வந்துடுவேன் நான் ஃப்ளோருக்கு. 8:30, 8:45 முன்னாடி பிஃபோர் வந்துடுவேன். ம். யாராவது இப்போ 9:10, 9:05க்கு வந்தாங்கன்னா அப்படியே வெளியே நிற்க வச்சிருவேன். வெளியே இருங்க.